ஒரு அமைதியான காட்டில் ஓடும் சிறிய ஆற்றின் அருகில் இரண்டு வாத்துக்கள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அவை மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தன. நாம் முட்டையிடப் போகிறோம், நமக்கு அழகான குஞ்சுகள் பிறக்கப் போகின்றன என்று அவை சந்தோஷப்பட்டன. அந்த மகிழ்ச்சியான செய்தியை தங்கள் நண்பனான முயலிடம் சொல்ல அவை ஓடின. முயலும் அந்த செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ந்தது. வாழ்த்துகள் நண்பர்களே, உங்களுக்கு தேவையான உதவியை நான் எப்போதும் செய்வேன் என்று முயல் வாக்கு கொடுத்தது. சில நாட்களில் வாத்துக்கள் முட்டையிட்டன. அவை இரண்டும் குஞ்சுகள் வெளிவரும் நாளை எதிர்பார்த்து மகிழ்ச்சியுடன் காத்திருந்தன. ஆனால் அதே பகுதியில் ஒரு தந்திரமான நரி வாழ்ந்து வந்தது. அது அந்த முட்டைகளை பார்த்து, இந்த முட்டைகளை சாப்பிட்டால் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று பேராசைப்பட்டது. ஒரு நாள் வாத்துக்களும் முயலும் ஆற்றில் குளிக்கச் சென்றன. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட நரி மெதுவாக வந்து முட்டைகள் அனைத்தையும் திருடி சாப்பிட்டு விட்டது. குளித்துவிட்டு திரும்பிய வாத்துக்கள் முட்டைகள் இல்லாததை கண்டு கதறி அழுதன. இதை பார்த்த முயல் மிகுந்த கவலை கொண்டது. இதை செய்தது யார் என்று அது யோசித்தது. அருகில் நரி ஒன்று ஏப்பம் விட்டபடி திருப்தியாக படுத்திருப்பதை கண்ட முயலுக்கு அதன் மேல் சந்தேகம் வந்தது. சில நாட்கள் கழிந்தன. வாத்துக்கள் மீண்டும் ஒரு புதிய கூடு கட்டி முட்டையிட்டன. இந்த முறையும் நரி அவற்றை கண்காணித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் வாத்துக்கள் வெளியில் சென்றபோது நரி மீண்டும் வந்து முட்டைகளை சாப்பிட ஆரம்பித்தது. அதை தூரத்தில் இருந்து பார்த்த முயல் நரியின் கொடுமையை தடுக்க எண்ணியது. இந்த நரிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முயல் ஒரு திட்டம் தீட்டியது. ஒரு நாள் காட்டில் நடந்து கொண்டிருந்த முயல் ஒரு சிங்கம் தனது இரையை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது. சிங்கம் தான் வேட்டையாடிய மாமிசத்தை கீழே வைத்துவிட்டு தண்ணீர் குடிக்க குகைக்குள் சென்றது. அந்த நேரத்தை சாதகமாக்கிக் கொண்ட முயல் தந்திரமாக அந்த மாமிசத்தை எடுத்துச் சென்று நரி படுத்திருக்கும் இடத்தின் அருகில் போட்டுவிட்டது. சிறிது நேரத்தில் குகையிலிருந்து வெளியே வந்த சிங்கம் தனது இரை காணாமல் போனதைக் கண்டு கடும் கோபம் கொண்டது. அது காடு முழுவதும் தேடியபோது நரி அந்த மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது. சிங்கம் ஆக்ரோஷத்துடன் கர்ஜித்து நரியை துரத்திச் சென்று அடித்தது. சிங்கத்தின் அடிக்கு பயந்த நரி அங்கிருந்து அலறியடித்துக் கொண்டு ஓடியது. அப்போதுதான் நரிதான் செய்த தவறை உணர்ந்தது. இந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்த முயலும் வாத்துக்களும் நிம்மதியடைந்தன. அதன் பிறகு அந்த நரி அந்த பக்கமே வரவில்லை. சில நாட்களில் வாத்துகளின் முட்டைகளிலிருந்து அழகான குஞ்சுகள் வெளிவந்தன. அவை ஆற்றங்கரையில் மகிழ்ச்சியாக விளையாடின. முயலும் வாத்துக்களும் ஒன்றாக இணைந்து நட்பின் வலிமையை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதையின் நீதி: தந்திரமும் திருட்டும் எப்போதும் தோல்வியையே தரும். நல்ல எண்ணமும் உண்மையான நட்பும் இருந்தால் எந்த ஒரு சிக்கலையும் வெல்லலாம். இந்த குட்டி கதையும் வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம லிட்டில் ஸ்டார் என்ஜேஎன்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற அருமையான கதைகளை காண எங்களை ஃபாலோ செய்ய மறக்காதீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை குட்டீஸ்.